வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்தமேட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 10A. ஸோ நம்மளோட சேனல்ல எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல 23 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 1ல 10 கொஸ்டின், அதாவது 1ல இருந்து 10 எப்படி வந்து என்ன மேக்ஸ் கேட்டிருக்கான்னு கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, கொஸ்டின் 10 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு டக்குன்னு பார்த்துடலாம். Question number 1. Apply to a bill of 10,000 a difference between discount of 32% and two successive discount of 20 and வந்து 12%. அதாவது 10,000 இருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும் 32%, அதை தனியாக வச்சுக்கிறணும். அடுத்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த டிஸ்கவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதை ரெண்டே நம்ம கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்சர் வரும். அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 32% டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்களே, அப்போ என்ன பண்ணால் அதை கண்டுபிடிச்சோம். 32% ஆஃப் வந்து என்னன்னா 10,000, அது எவ்வளோ போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். இப்போ 32% எப்படி கண்டுபிடிப்போம்? 32 டிவைட் பை 100 இன்ட்டு வந்து என்ன 10,000 அப்படின்னு போடுமா? ரைட். இப்போ இந்த 20க்கு 20 அடியாயிரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3200 இருக்கும். இப்போ என்னன்னா இந்த 3200 தான் வந்து 32%. ஆனால் அவன் அதை கேட்கல, டிஸ்கவுண்ட் கேட்கலாம். அப்போ அந்த 3200 10,000 நம்ம கழிக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம 10,000ல வந்து என்னன்னா 3200 கழிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க 6800 இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் வந்து 20% அண்ட் 12% கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கும். ஸோ இது வந்து ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். மெத்தட் 1 அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் சொல்றோம். இது என்னன்னா நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு, 10,000 இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 20% ஆஃப் வந்து 10,000 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேரக்டா சொல்லிடலாம் 2000 வருமா. இப்போ அந்த 2000 வந்து நான் கழிக்கணும், ஏன்டா டிஸ்கவுண்ட். ஸோ 10,000ல இருந்து நான் 2000 கழிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னன்னா 8000 வரும். இப்போ நான் அந்த 8000 எவ்வளோ கண்டுபிடிக்கணும், இங்க 12% கண்டுபிடிக்கணும். ஸோ 12% கண்டுபிடிக்க என்ன படிப்போம். ஸோ 1% வந்து என்னன்னா 80. ஏன்னா ரெண்டு ஸ்தானம் சொல்லி புள்ளி வைப்போம். அதாவது 1% வந்து 80. அப்போ 12% 12 இன்ட்டு 80 பண்ணோம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ 960 அப்படின்னு வரும். இப்போ இந்த 8000ல இருந்து 960 நான் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7040 வரும். ரைட்டா? இப்போ என்ன இருக்குன்னா ஸோ 10,000ல இருந்து 7040 வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிற விலை. ஸோ இதை தான் நான் வந்து என்னன்னா செல் பண்ணிருப்பேன், செல்லிங் பிரைஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸா இருந்திருக்கும். சரி, இது வந்து மெத்தட் 1ன்னு சொன்னேன். இப்போ மெத்தட் 2 அப்படின்னா இது வந்து என்ன சிம்பிளா தான் இருக்கும். அதாவது என்கிட்ட 10,000 வந்து என்னன்னா இனிஷியல் அமௌண்ட் இருக்கு. சரிங்களா? இதுல சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறேன், 20%. அப்ப டிஸ்கவுண்ட் போக எனக்கு எவ்வளவு இருக்கும், 100%ல 20% போச்சு அப்படின்னா மிச்சம் எனக்கு 80 இருக்குமா. ஸோ அதை தான் வந்து எழுதணும். சரிங்களா? 80. அடுத்து 12% அப்படின்னா 100ல 12 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 இருக்கும். ஸோ நான் பர்சன்டேஜ் வச்சு சொல்றேன். சரிங்களா? 88 ஸோ பை 100 இருக்கும். இது வந்து என்னன்னா நமக்கு அடிச்சணும், அவ்வளவுதான். ஸோ இங்க எத்தனை ஜீரோ, 4 ஜீரோ இருக்கு. ஸோ இந்த 4 ஜீரோக்கு இந்த 4 ஜீரோ வந்து அடியாரு. அப்ப 88 80ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7040 வரும். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கேட்ட டிஸ்கவுண்ட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் வந்து டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு வந்து செல்லிங் பிரைஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அவன் கேட்கறது டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப என்னன்னா இந்த 7040ல இருந்து நான் எவ்வளோத்த கழிப்பேன், இந்த 6800 இதை கழிச்சுனா எனக்கு வர ஆன்சர் தான் கரெக்ட். இப்போ நான் 7040ல இருந்து 6800 கழிச்சுனா ஆன்சர் 214 வரும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். சரிங்களா? இது ஏன் நான் ரெண்டு மெத்தட சொல்றேன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க டக்குனு வந்து எக்ஸாம் டைம்ல ஃபாலோ பண்றதுக்காக சொல்றேன். சரி, கொஸ்டின் நம்பர் 2. பை செல்லிங் 25 ஆர்டிகல்ஸ் ஃபார் a rupee, a man gain வந்துன்னா 20%. how many for a rupee did he buy? ஸோ அந்த ஒரு ரூபாய்க்கு வந்து என்னன்னா இவர் எத்தனை ஆர்டிகல் வாங்கியிருப்பாரு, அந்த ஒரு ரூபாய்க்கு வந்து 25 ஆர்டிகல் செல் பண்ணும்போது 20% ப்ராஃபிட் வருதுன்னா இப்போ வாங்கின ஆர்டிகல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ரெண்டு மெத்தடை சால்வ் பண்ணா ரெண்டு மெத்தடை சொல்றேன். மெத்தட் 1 வந்து என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 25 ஆர்டிகளை வந்து என்னன்னா அவர் செல் பண்ணியிருக்காருல. ஸோ எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்காரு, ஒரு ரூபாய்க்கு வந்து என்னன்னா செல் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஆர்டிகளுக்கான விலை எவ்வளவு வந்திருக்கும், ஸோ 1/25ன்னு போடுவோமா. ரைட். இந்த 1/25 அவருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ வந்து என்னன்னா 120. ஸோ ப்ராஃபிட்டோடக்கான இது. அடுத்து நம்ம வாங்கின ஆர்டிகல் வந்து என்னன்னா எவ்வளவுன்னு தெரியாது. பட் சில பேர் என்ன பண்ணுவோம்னா 25 ஆர்டிகல் நான் செல் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பா 25 ஆர்டிகல் தான் நான் வாங்கியிருப்பேன். யோசிச்சு பாருங்களேன், 25 ஆர்டிகல வாங்கி ஒரு ரூபாய்க்கு வந்து 25 ஆர்டிகல வாங்கி அதே ஒரு ரூபாய்க்கு 25 ஆர்டிகல் வித்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டே வராது. ஆனா அவன் வந்து என்னன்னா இங்க ப்ராஃபிட் இருக்கு, அதனால 25ன்னு போடக்கூடாது. சரிங்களா? அப்ப எக்ஸ் ஆர்டிகல் வந்து என்னன்னா அவர் வாங்கியிருப்பாரு. இது எவ்வளவு ஆர்டிகல் வாங்கியிருக்கேன்னு தெரியாது, நான் அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்னா ஒரு ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருக்காரு. இப்ப இதுல ஒரு ஆர்டிகலுக்கான விலை எவ்வளவு இருக்கும், ஸோ 1/x இருக்கும். இது வந்து என்னன்னா 100%க்கான இது. சரி, அந்த ஒரு ஆர்டிகல் 100%, இந்த ஒரு ஆர்டிகல் விற்கும் போது எனக்கு 120% வந்து என்னன்னா 20% ப்ராஃபிட்னால 120 போட்டுருக்கு. சரி, இப்ப இந்த ஒரு ஆர்டிகல் இதேவே நம்ம ஈக்குவேட் பண்ணுவோமே. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ் ஆர்டிகல் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன மீன்ஸ்னா
அந்த 1/25 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 1/25 டிவைடட் பை 1/x. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/25 120 வந்து என்னன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இங்க வாங்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 100ல இருந்திருக்கும். சரி. நம்ம பண்ணோம்னா இந்த 1/25 இந்த 1/x எப்படி வந்துன்னா மாறும் அப்படின்னா, ஸோ இது 1/25 இன்ட்டு மேல வந்துருன்னா எக்ஸ் கீழே 1 வந்துடும். அப்ப என்ன இருக்கும்? x/25 இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ x/25 ஈக்குவல் டு வந்துன்னா 120/100 இருக்கும். இப்போ நம்மளுக்கு x தான் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ 120/100 இன்ட்டு 25ன்னு வரும். ஸோ ஒரு 25 25 4 வரும். ஓனாங்க முன்னாங்க பண்ணு அப்புறம் 30. அப்போ எக்ஸ் மீன்ஸ் வந்து எவ்வளோ வாங்கினதுக்கான இது 30 ஆர்டிகளை நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு வச்சோம் ஒரு ரூபாய்க்கு 25 ஆர்டிகளை விற்கும் போது ஒரு ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு 20% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இது வந்து ஆன்சர் 30. இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என்னன்னா ஆப்ஷனை வச்சு வந்து என்ன ட்ரை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 30 ஆர்டிகல் தான் வந்து என்னென்ன வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் 30 ஆர்டிகளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னா இப்போ என்ன வரும்னா ஒரு ஆர்டிகளுக்கான விலை எவ்வளோ 1 வந்து 13 வரும். 1/30 டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க 0.03 வருமா. இப்போ 30 ஆர்டிகல் வாங்கி நான் எவ்வளோ ஆர்டிகல் விற்கிறேன்னா 25 ஆர்டிகளை வந்து என்ன ஒரு ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 5 ஆர்டிகல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 5 ஆர்டிகல் விற்கவே இல்லை. அந்த 5 ஆர்டிகல் தான் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆர்டிகல்ஸ் தான் வந்து என்னன்னா இவருக்கு 20% வந்து என்னன்னா ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த 5 ஆர்டிகளுக்கான விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு இந்த ஒரு ரூபாயில நம்ம வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 25 ஆர்டிகல் ஒன்று பார்த்தோம். இந்த ஒரு ஆர்டிகளுக்கான வாங்கின விலை வந்து என்னன்னா 0.03. அப்போ 5 ஆர்டிகல் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? ஸோ அந்த 0.03 இன்ட்டு 5ஆல பண்ணனா அந்த 5 ஆர்டிகளுக்கான விலை கண்டுச்சு. ஸோ இப்போ 0.16 வருது. ஓகே. இந்த 0.16 இந்த ஒரு ரூபாயில எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். அது 20% கிட்ட ஈக்குவேட்டா வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு ரூபாயில வந்து என்னன்னா ருபீஸ் 1ல ஸோ எவ்வளோனா 10% போட்டோன்னா என்ன வரும்? ஸோ 0. வந்து என்னன்னா 1ன்னு வருமா. ஸோ இப்போ 20% போட்டோம்னா 0. வந்து என்னன்னா 2ன்னு வரும். ஆனால் நமக்கு இருக்கிறது வந்து 0.16. அப்போ அப்ராக்சிமேட்லி என்னன்னா ஸோ 17 to 18% கிட்ட வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன டைரெக்டாக சொல்லிடலாம்னா இந்த 30 ஆர்டிகளை வாங்கி நான் 25 ஆர்டிகல் செல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 17 to 18% வந்து எனக்கு ஈக்குவேட் ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம் ஆன்சர் வந்துன்னா 30 ஆர்டிகல்ஸ் நான் வாங்கியிருப்பேன்னு சொல்லலாம். மிச்சம் எந்த ஆர்டிகல் நம்ம வச்சாலுமே வந்துன்னா இதுக்கு ஈக்குவேட்டா வந்துன்னா வராது. இந்த ஒரு ரூபாய்க்கு வந்து 20% வந்து 0.2 கிட்ட வரணும். அந்த மாதிரி வராது. ஒரே ஒரு இதா இருக்கனால இது டேரக்டா சொல்லுங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா இது கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. பட் எந்த மெத்தட் இருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 3. இஃப் வந்து 45 men can do a piece of work 30 ஹவர்ஸ்னா தென் ஹவு many ஹவர்ஸ் வில் வந்து 20 men to the same work. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்கு. டைரக்டா வந்து அதாவது men 1 d1 இன்ட்டு வந்துன்னா h1 பை வந்துன்னா w1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு men2 t2 இன்ட்டு வந்துன்னா h2 டிவைட் பை வந்துன்னா w2. இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு இல்ல அதெல்லாம் வந்து என்னன்னா விட்டுற வேண்டியதான். சரிங்களா? இங்க மென் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒர்க் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சம் என்ன கொடுக்கல டேட் கொடுக்கல. அதே மாதிரி வந்து ஒர்க் டன்னுமே கொடுக்கல. அப்போ அதெல்லாம் வந்து விட்டுறலாம். இப்போ மென் ஒன் என்னன்னா 45 பேர். ஸோ ஹவர் ஒன் எவ்வளோனா 30. அவங்க எதுக்கு ஈக்குவேட் பண்ணாங்க ஹவு many ஹவர்ஸ் மென் வந்து 20 men. அப்போ மென் 2 கொடுத்துருக்காங்க 20 men கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஹவர் 2 தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம h2 வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கே 45 இன்ட்டு 30 டிவைட் பை வந்துன்னா 20 போடுவோமா. ரைட். இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து என்னன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ என்னன்னா அப்படியே வந்து என்ன அடிக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ நம்ம அடிச்சோன்னா என்ன வரும்? இந்த ஜீரோக்கு வந்து என்ன போயிடும். ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 45 இன்ட்டு 3 போனோம்னா 135 டிவைட் பை 2ன்னு வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 வந்து என்ன 5 வரும். ஸோ டைரக்டா ஆன்சர் சொல்லிடலாம். இதுதான் வந்து சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 4. Two train வந்து என்ன start a same distance from Vijayawada and Calcutta and proceed toward each other the speed of 24 km and 42 km respectively சொல்லிருக்காங்க. When they meet, it's found that one train வந்து had traveled 140 km more than the other. The distance between the two stations அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது சிம்பிள் இங்க வந்து என்ன சொன்னா ஒரு மொத்த டிஸ்டன்ஸ் வச்சிரும். இது வந்து விஜயவாடான்னு வச்சுங்க. ஸோ இது வந்து என்ன கல்கத்தான்னு வச்சுங்க. சரிங்களா? என்னன்னா ஈச் அதில் வருது. இந்த ட்ரெயின் இந்த டைரக்ஷன்ல போகுது. இன்னொரு ட்ரெயின் வந்து இந்த டைரக்ஷன்ல வருது. ஸோ ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்துன்னா 24 கிலோமீட்டர்னா அதர் ஸ்பீடோட இது வந்து என்னன்னா 42 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ என்னன்னா ஏதோது ஒரு ட்ரெயின் வந்து என்னன்னா இன்னொரு ட்ரெயினை விட வந்து 140 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ட்ரெயின் போயிருக்கும்? டெஃபினட்டா அந்த செகண்ட் ட்ரெயின் தான் போயிருக்கும். ஏன்னா 42 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து 42 கிலோமீட்டர் போனா இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும். இப்போ இந்த ஸ்லோ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இந்த 24 கிலோமீட்டர் இருக்குல்ல
இது கடந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ இது இந்த 42 கிலோமீட்டர் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா எக்ஸ் பிளஸ் 140 வந்து என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வச்சுக்கிறேன். அது என்ன மீன்னா இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம். இந்த மிச்சர் பிளேஸ் எல்லாம் யார் அப்படின்னா அந்த 42 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வர ட்ரெயின் வந்து எக்ஸ் பிளஸ் 140 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஸ்லோவர் ட்ரெயினுக்கான டைம் நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஸோ ஃபார்முலா டைரக்ட் இருக்குல்ல, அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நமக்கு டைம் வேணா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட்னு போடும். இப்போ நமக்கு டைம் வந்து என்னன்னா நான் எக்ஸ்னு வந்து என்ன எடுத்திருக்கேன் ஸ்லோவர் ட்ரெயின். அப்போ எக்ஸ் டிவைட் பை இதுக்கான ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. சரி, இது வந்து இருக்கட்டும். அதே மாதிரி வந்து ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வருதுல்ல, ஸோ இதுக்கான ஸ்பீடு வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், எக்ஸ் பிளஸ் 140 வந்து எடுத்திருக்கோம். இதுக்கான ஸ்பீடு வந்து என்னன்னா 42 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரி, இப்போ நான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறேன். அதாவது ஏன் நான் ஈக்குவேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்த ஸ்லோவா வர ட்ரெயின் வந்து என்னன்னா ஒரு 2 மணி நேரம் வரும்னு வச்சுக்கேன். அதே டைம் தானே வந்து இந்த ட்ரெயின் வந்திருக்கும், ஸ்பீடா வர ட்ரெயின். ஸோ அந்த டைம்ல வந்து சேஞ்சஸ் வரவே வராது. ஏன்னா இவன் 1 மணி நேரம் டிராவல் பண்றான்னா இவனும் 1 மணி நேரம் தான் வந்து அந்த ஸ்பீட்ல போயிருப்பான். ஸ்பீடு வேற, பட் டைம் வந்து ஒண்ணுதான் சரிங்களா. ஸோ அவன் என்ன பண்ணா இந்த ஸ்லோ வர ட்ரெயினுக்கான டைமையும் ஃபாஸ்ட்டாக வர ட்ரெயினுக்கான டைமையும் ஈக்குவேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் பை 24ன்னு வரும், இன்ட்டு வந்து என்னன்னா எக்ஸ் பிளஸ் 140 பை வந்து என்ன 42ன்னு வரும் ரைட்டா. இப்போ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கும், ஸோ 42 எக்ஸ்னு வரும். இந்த இடத்துல வந்துன்னா 24 எக்ஸ்னு வரும், ப்ளஸ் வந்து 140 இன்ட்டு 24 போனால் 3360 வரும் ரைட். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ் எல்லாத்தையும் யோசனை, அதாவது 42x மைனஸ் 24x இஸ் ஈக்குவல் டு 3360 வரும் ரைட்டா. இப்போ என்ன பண்ணணும், அந்த 42xல வந்து என்ன 24x நம்ம கழிச்சோம் 18xன்னு வரும். 18x ஈக்குவல் டு 3360. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த 3360 டிவைட் பை வந்து 18ஆல் அடிப்பேன். நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 186.66 வரும். ஆல்ரெடி அடிச்சிட்டேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்லோவா வர ட்ரெயின் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா கொடுத்துருக்கான், அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல இருந்து அவன் கேட்கறது என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன், இது வந்து செகண்ட் ஸ்டேஷன், மொத்த டிஸ்டன்ஸ் அவன் கேட்டிருக்கான். அப்ப நான் மொத்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் வந்து என்ன டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஸோ என்ன பண்ணா அந்த எக்ஸ் பிளஸ் 140 போட்டால் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த எக்ஸ் இதோட இந்த எக்ஸ் பிளஸ் 140 அப்போ நம்ம கூட்டுவோமே 186.66 186.66 பிளஸ் வந்து 140. இப்போ நம்ம கூட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா 513. ஸோ 513.33 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் சரிங்களா. சரி, இது வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது என்ன தெரியும்னா அந்த டைம் வந்து என்ன நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா டைம் ஈக்குவல் ஃபார் வந்துன்னா இந்த ஸ்லோவா வரது ட்ரெயினாக இருந்தாலும் சரி, ஸ்பீடாக வர ட்ரெயினாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து என்ன டைம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இது 2 ஹவர்ஸ் எடுக்கிறான்னா அவன் 2 ஹவர்ஸ் எடுக்க போறான், இப்போ 3 ஹவர்ஸ் எடுக்குன்னா இவனும் 3 ஹவர்ஸ் தான் எடுக்க போறான் சரிங்களா. அதுல வந்து இது இருக்காது. ஆனா அவன் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் வேணா சேஞ்ச் ஆகலாம், ஏன்னா அவனோட ஸ்பீட் வந்து வேற இருக்கனால. Question number 5. 2 buckets வந்து filled with milk and water in the ratio 4:1 and 7:2. If these mixer வந்து mixed in the ratio of 1:5 respectively, then the resulting mixer will have a water and milk in the ratio அப்படின்னு கேட்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பக்கெட் இருக்கு சரிங்களா. நீங்க பக்கெட் 1 எடுத்துக்கிறேன், இது வந்து என்ன பக்கெட் 2 எடுத்துக்கிறேன். இதுல மில்க் வாட்டரோட ரேஷியோ எவ்வளவுன்னு தெரியணும். மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா 4:1 கொடுத்துருக்காங்க, இது வந்து 7:2 சரிங்களா. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1:5 அப்படின்னு வருது சரிங்களா. அதாவது இந்த பக்கெட் 1ல இருக்கிற மில்க் அண்ட் வாட்டர் சேர்ந்து வந்து இந்த பக்கெட் 1 மாறிடும், 1 ரேஷியோ மாறிடும். இந்த பக்கெட் 2 இருக்க மில்க் அண்ட் வாட்டர் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த பக்கெட் 2ஓட இதுல வந்து என்னன்னா 5 ரேஷியோ மாறிடும். இன்னொன்று இம்பார்ட்டன் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 4:1 7:2 இருக்குல்ல, இது வந்து நம்ம லிட்டர்னு எடுக்கக்கூடாது, இது வந்து மடங்குன்னு எடுக்கும் சரியா. 4 மடங்கு, இது வந்து 1 மடங்கு, இது 7 மடங்கு, இது 2 மடங்கு சரிங்களா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா அந்த பக்கெட் 1 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பக்கெட் 1ல இருக்கிற மில்க் மட்டும் எவ்வளவு அப்படின்றது வந்து எழுதிக்கிறீங்க. பக்கெட் 1ல இருக்கிற மில்க் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மொத்தம் மடங்கு 5 மடங்கு. அப்ப பக்கெட்ல இருக்கிற மில்க் மடங்கு எவ்வளவு 4 மடங்கு, 4/5. ஸோ இதுல வந்து என்னன்னா வாட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இப்போ என்ன வரும் 1/5 வருமா ரைட். இது பக்கெட் 1. ஸோ அதே மாதிரி என்ன பக்கெட் 2க்கு எழுதுறேன். ஸோ பக்கெட் 2ல மில்க் வந்து எவ்வளவு லிட்டர் எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னா 7 மடங்கு இருக்கு, மொத்த மடங்கு வந்து 9 மடங்கு. 7:2 இருக்குனால மொத்த மடங்கு 9 மடங்கு, அதுல மில்க் இருக்கு வந்து 7 மடங்கு. ஸோ அதுல என்ன இருக்குன்னா வாட்டர் எத்தனை மடங்கு இருக்கும், வாட்டர் வந்துன்னா 2 மடங்கு இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ நான் பக்கெட் 1ஓட மில்க் தனியாக எழுதியாச்சு, வாட்டர் தனியாச்சு. பக்கெட் 2க்கு மில்க் வாட்டர் ரெண்டுமே எழுதுறேன். இப்போ அந்த மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா,
ஸோ மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்னன்னா, ஸோ பக்கெட் 1 வந்திருக்கும். இந்த பக்கெட் 1ஓட மடங்கு எத்தனைன்னா, மொத்தம் 6 மடங்கு. அதில இது வந்துன்னா 1 மடங்கா இருக்கும். சரிங்களா? பக்கெட் 1. இப்ப பக்கெட் 2 வந்து எத்தனை மடங்குல இருக்கும் அப்படின்னா, 5 மடங்கு இருக்கும். சரிங்களா? 5/6 அதாவது இந்த பக்கெட் 1ஓட இதுல இந்த 1 மடங்கு இருந்துச்சுன்னா, அதுல மில்க்கும் இருக்கும், வாட்டர் இருக்கும். பக்கெட் 2லோட இதுல வந்து என்னன்னா, இங்க மில்க்கும் இருக்கும், வாட்டர் இருக்கும். அந்த 5/6. சரி. இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட். அடுத்து ஃபைனல் மிக்சர் அப்படின்னு ஒண்ணு வரும். சரிங்களா? நம்ம ஃபைனல் மிக்சர் தான் வந்து என்னன்னா, அந்த 1:5 இந்த ஃபைனல் மிக்சர்ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மில்க் மட்டும் இருக்கிற இது எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? இந்த பக்கெட் 1/6 இருக்குல்ல. ஸோ இதான் வந்து ஃபைனல் மிக்சரோட ஃபர்ஸ்ட் இது 1/6. இதுல எத்தனை வந்து என்னன்னா மில்க் இருக்குன்னா, இந்த பக்கெட் 1 தானே. இதுல வந்து எவ்வளவு இருக்கு? 4/5 இருக்கு. ரைட்டா? ஸோ 4/5 எழுதிக்கிறேன். அடுத்து இந்த பக்கெட் 2 ஃபைனல் மிக்சரோட ஃபைனல் பக்கெட் 2 எவ்வளவு இருக்கு? 5/6 இருக்கு. இதுல இருக்கிற மில்க் எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா, 7/9 இருக்கு. 7/9 போட்டுக்கிறேன். சரிங்களா? இது நம்மளால அடிக்க முடியுமா பார்க்கலாம். இங்க என்ன 2 இருக்கு. ஸோ இது வந்து என்ன 3 அடி. வேற என்ன ஆகும்? ஸோ இது 2 வந்து என்னன்னா 5 15 வரும். ஸோ மேல இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா டைரக்டா வரும். ஸோ 7 வந்து என்னன்னா 35, கீழ இருக்கிறது வந்து என்ன 96 வந்து என்ன 54ன்னு வரும். சரி. இத நம்ம இது பண்ண முடியாது. ஸோ டைரக்ட்டா வந்து கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? இங்க 108ன்னு வரும். 35 × 15 பண்ணோம் அப்படின்னா 525ன்னு வரும். கீழ 54 × 15 பண்ணோம் அப்படின்னா 810ன்னு வரும். ரைட். ஸோ இப்ப நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்க. 633 வந்து என்னன்னா 810 இருக்கு. இது வந்து என்ன சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் கோட் வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, இந்த ஃபைனலோட இதுல வந்து என்னன்னா, வாட்டர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்து என்னன்னா பார்க்கணும்ல. அதே மாரி தான். சரி அதாவது என்னன்னா, இந்த 1/6ல இப்ப எவ்வளோ இருக்கும் வாட்டர்? இங்க வந்து என்னன்னா 1/5 இருக்கு. ரைட். அதே மாரி இங்க என்ன இருக்குன்னா 5/6ல வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு? 2/9 இருக்கு. இது வந்து அப்படியே இது பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுல வேற ஏதாவது நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க 2 இருக்கு. மூவி 2 6. ஸோ இத அடிக்கலாம். வேற எதுவுமே வந்து நான் அடிக்க முடியாது. அப்ப இங்க என்ன இருக்கும்? 1/30 வரும். பிளஸ் வந்து என்னன்னா, இந்த 5 மேல இருக்கும். கீழ வந்து என்னன்னா 93 27 இருக்கும். ஸோ 5/27 அப்படின்னு இருக்கும். சரி. இத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன வரும்? 27 வரும். இந்த 30 × 5 பண்ணோம் அப்படின்னா 150 வரும். கீழ வந்து என்னன்னா 30 × 27 பண்ணோம் அப்படின்னா, இதுவும் 810 தான் வரும். ரைட். இப்ப நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்க. 27 150 கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? 177ன்னு வருமா? ரைட். கீழ வந்து 810 இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இதுதான் வந்து என்னன்னா, அவங்க கண்டுபிடிச்ச மொத்த ஃபைனல் மிக்ஸரோட மடங்கு சரிங்களா? அதாவது அந்த இடத்துல இங்கே எழுதிடலாமா? ரைட். இந்த இடத்துல எழுதிடலாம். என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா, ஃபைனல் மிக்ஸ்ல இருக்கிற அதாவது ஃபைனல் மிக்ஸ்ல இருக்க மில்க் மட்டும் வந்து என்னன்னா, 633 வந்து 810 ரைட்டா? அடுத்து வந்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடுல இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த வாட்டரோட ஃபைனல் மிக்ஸர் வந்து என்னன்னா, 100 எவ்வளோ இருக்கு? ஸோ சாரி 177 ரைட்மா. 177 வந்து 810. இது வந்து என்ன அப்படின்னா, மில்க்கோட இது வந்து என்னன்னா வாட்டர் இது. ஆனா அவன் கேட்கிறான் பாருங்க, "தி ரிசல்டிங் மிக்ஸர் வில் ஹேவ் அ வாட்டர் அண்ட் மில்க்" தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன ஆகும்னா, இந்த சைடு வாட்டர் வந்துரும் சரிங்களா? அப்ப 177/810 இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாத்தி போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷனே இருக்கு பாருங்க. அந்த மாரி வந்து மாறிடும். அதனால சொல்றேன். 633 வந்து 810 இருக்கும். இந்த 810 810 அடிய ஆரம்பிச்சுங்க. இந்த 177 இருக்குல்ல 633 எதால அடிக்கலாம் அப்படின்னு வச்சுன்னா 3 அடிக்கலாம். 3 9 ஐமுனா பாஞ்சுன்னு வரும். ஸோ ஐமுனா ஆமா 50 ஐமுனா பாஞ்சு 27 9 27 இதை வந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம். 23 6 1 3 3 அப்ப 59/211 வரும். ஸோ இதுதான் வந்து நான் ஆன்சர் 59/211 சரிங்களா? இது வந்து இவ்வளவு பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே பண்ணலாம். ஷார்ட்கட்ஸ் இருக்கும். பட் கான்செப்ட் கிளாரிட்டி வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிறோம்னா மிச்சம் இருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா பார்த்துக்கலாம் சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப லாங்கா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கலாம். இது ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஸோ எவ்வளவு தூரம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றோமோ அந்த டைமே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு. அப்ப தெரியும் போது என்ன பண்ணிடலாம்னா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வேற கொஸ்டின் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. ஸோ ஏ பிரின்சிபல் பிகம் வந்து என்னன்னா 1458 அட் த ரேட் ஆஃப் 8% பெர் ஆனம் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆனுவலி வாட் இஸ் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்களே. இது வந்து 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் சரிங்களா? நான் 2 மெத்தடுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மெத்தட் 1 சொல்றேன். இல்லை என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் ஒரு பர்சன்டேஜ் கேட்டா என்ன பண்ணுவோம் 100 எடுத்துக்கிறோம் சரிங்களா? இந்த 100ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரேட் ஆஃப் 8% பெர் ஆனம். ஸோ 2 இயர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து என்ன 8%. அப்போ எவ்வளோ ஆகும் 8 ஆகும். இப்போ என்ன ஆகும் 108 ஆகுமா ரைட்? இந்த 108ல வந்து என்னன்னா இன்னொரு 8% நான் பார்க்கணும். ஏன்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் லைக் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால. இப்ப இந்த 8% எப்படி கண்டுபிடிப்போம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுனா நமக்கு வந்து 1% கண்டுபிடிச்சோம். 1.08 வந்து 1%. 8% பண்ணா இந்த 1.08 8ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 8 பாயிண்ட் வந்து என்னன்னா 64 வரும். அப்ப என்ன பண்ணோம் இந்த 108ஓட 8.64 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க.
116 பாயிண்ட் வந்து என்னன்னா 64 வருமா. இப்போ என்ன மீனிங்னா இந்த 116 வந்து 64 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துட்டாங்க? ஸோ 1458ன்னு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? இப்ப நம்மளுக்கான 100% வந்து என்னன்னா எவ்வளோன்னு தெரியாது. ஸோ 116.64% வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 100% வந்து எக்ஸ். ஸோ நம்ம வேணும்னா என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் ஸ்ட்ரைட்டா. அப்ப எக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸோ இந்த 1458 இன்ட்டு 100 டிவைட் பை வந்து என்ன இருக்குன்னா ஸோ 116.64 இருக்கும், சரிங்களா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா மல்டிப்ளை ஆகி டிவைட் பண்ணோம்னா 1256 அப்படின்னு வரும். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் டு சால்வ். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்ன மீனிங் அப்படின்னா ஸோ நம்ம 4 ஆப்ஷன் இருக்குல்ல, 4 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து என்னன்னா இந்த இனிஷியல் அமௌண்டா இருக்க போகுது. அதனால வந்து ஏதோ ஒன்று எடுக்கும்போது 1250 வச்சு நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1250 இருக்கு, சரிங்களா? இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், 8% கண்டுபிடிப்பேன். இந்த 1250ல 8% என்ன எப்படி கண்டுபிடிப்பேன்? 1% வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ 12 வந்து என்ன 50 வரும். இந்த 12.50 8ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8% கண்டுபிடிச்சேன். அப்போ நான் 12.50 8% மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன 100ன்னு வரும். இப்போ இந்த 1250ல நான் என்ன பண்றேன், 100 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுவேன், சரிங்களா? ஸோ 1350 ஏன்னா காம்பவுண்டர்ஸ்னால. இப்போ இதுல நான் 8% வந்து என்ன பார்ப்பேன். ஸோ இதுல 8% எப்படி பண்ணா அதே தான், அதே மாதிரி 1% வந்து என்னன்னா 13.50 வரும். அப்போ 8% வந்து 8ஆல மல்டிப்ளை பண்ணா இது வரும் 108ன்னு வரும். இப்போ 1350ல இருந்து 108 ஆட் பண்ணு வச்சுக்கோங்க. அதுதான் 1400 எவ்வளவு வரும்னா 58. அதாவது என்ன மீனிங்னா இந்த 1458 வந்துச்சு பாருங்க. ஸோ 1250 2 வருஷம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து என்ன 1450. அப்போ டேரக்டா என்ன சொல்லலாம், இந்த இனிஷியல் பிரின்சிபல் வந்து என்ன 1250ன்னு சொல்லிடலாம், சரிங்களா? இந்த 2 வேல வந்து என்ன எந்த வே ஃபாலோ பண்றீங்க அந்த வே ஃபாலோ பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு மெத்தட் 2 ஈஸியா இருக்கும். பட் மெத்தட் 1 எங்க யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து என்னன்னா மைன்யூட் வராம ஈஸியா வந்து 100% அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேரக்டா வந்து சரியா? இப்போ கொஸ்டின் நம்பர் வந்து 7. A number is first வந்து increase by 20%, then reduce by வந்து 20%. What would be the percentage change in the number ன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நான் 100 ரூபாய் வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த 100 ரூபாயில வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த நம்பர் இன்க்ரீஸ் பை வந்து 20%. ஸோ இப்போ 20% வந்து என்ன கண்டுட்டேன், 100ல 20% பார்த்தோன்னா என்ன எவ்வளோ வரும்? ஸோ 100ல 20% பார்த்தோன்னா 20 ரூபா வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா 120 ரூபா இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த 120 ரூபாவை என்ன பண்றேன்னா ரெடியூஸ் பண்றேன். 20% வந்து ரெடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுல நம்மளுக்கு தெரியும் 120ல 10% வந்து என்னன்னா ஒரு சனம் தள்ளி பிடிச்சோம் அப்படின்னா 12ன்னு வரும். அப்போ 20% போடும்போது என்ன வரும், 24ன்னு வரும். இந்த 120ல 24 நான் கழிப்பேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது இன்க்ரீஸ் பண்ண சொல்றான், ரெண்டாவது ரெடியூஸ் பண்றான். அப்ப நான் 120ல 24 கழிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிக்கிறது எவ்வளவுனா 96ன்னு வந்து நிக்கும், சரியா? அதாவது நான் நார்மலா 100 ரூபா வச்சிருந்தேன், சரிங்களா? இப்ப எனக்கு எவ்வளவு ஆயிருக்கு, 96 ரூபாய் இருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு 4 ரூபா குறைஞ்சிருக்குல்ல. இந்த 4 ரூபா வந்து என்ன அப்படின்னா அவன் வாட் வித் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த நம்பர். அப்ப சேஞ்ச் மீன்ஸ் வந்து அந்த 4 ரூபா வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு போடும், சரிங்களா? இப்படிதான் பண்ணணும். ஏன் வந்து நம்ம 4 டைரக்டா வந்து எடுக்கக்கூடாதுன்னா அவன் சொல்றது அந்த 4 இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரூபா எடுத்துன்னு வச்சுக்கேன். இங்க வர்றது வந்து 4ன்னு எடுத்தா அது தப்பாயிரும். இந்த 4 வாட் பர்சன்ட் ஆஃப் 100 நம்மளுக்கு தெரியும். 4 அந்த 4 வந்து என்னன்னா 100ல எவ்வளவு இருக்கும், 4%. அப்ப டைரக்டா வந்து என்னன்னா 4%. இது எதாவது டிகிரீஸ் ஆனா 100 ரூபால இருந்து 96 ரூபா போகுது. அந்த 4 ரூபா வந்து நம்மளுக்கு இதாகுது, சரிங்களா? டேரக்டா சொன்னா டிக்ரீஸ் பை 4% அப்படின்னு சொல்லிடலாம். Question number 8. A trader gained 10% after selling an item at a 15% discount on the market price. The ratio of the cost price and market price அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அடுத்து செல்லிங் பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? நம்மளுக்கு எந்த இதுக்குமே வேல்யூ கொடுக்கல. ஸோ பர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மார்க்கெட் பிரைஸ் 100ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல நான் என்ன பண்றேன் 15% வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தனா என்ன ஆகும், 15 ரூபா இருக்கும். நான் 15 ரூபாயில 100 ரூபா கழிச்சேன்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 85 ரூபாய்க்கு நான் வித்திருப்பேன், சரிங்களா? எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாது. பட் என்னன்னா ட்ரேடர் கெயின் 10% ஆஃப்டர் செல்லிங். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து வந்து என்னன்னா இந்த 85 ரூபா வர்றதே வந்து எனக்கு 10% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா வந்து 85 ரூபாய்க்கு கீழே தான் வந்து என்ன காஸ்ட் பிரைஸ் இருக்கும். அவன் அதெல்லாம் கேட்கல, ரேஷியோ தான் கேட்டிருக்கான். சரி, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 85 ரூபா இருக்கு. நம்மளுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10% என்ன மீனிங் அப்படின்னா அப்போ 110ல ஸோ 10% ப்ராஃபிட்னா ஆல்ரெடி வந்து 100%ல ஒரு 10% எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 110% வரும். ஸோ இந்த 110% நான் எப்படி எழுதுனா 110/100 எழுதிக்கிறோம்னா ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு இந்த செல்லிங் பிரைஸ் டிவைட் பை வந்து என்னன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. இப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 இருக்கு.
நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 110 வந்து 100 இப்போ நான் அந்த 100 மேலே போகுமா? ஸோ 80/5 இன்ட்டு 100 போகும், கீழே வந்து 110 இருக்கும், ரைட்? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு, அவன் கேட்கறது வந்து ரேஷியோ தானே கேட்குறான். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஆஃப் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 எடுத்தோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8500 வந்து 110 இருக்கும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடி ஆகும்போது என்ன ஆகும்? 85 வந்து 110 இருக்கும். ஸோ இது 5ஆல் அடிச்சுன்னா ஒரு 5 மிச்சம் வந்து 3, 7 5 35 வரும். ஸோ 2 10, 2 10. ஸோ 17 வந்து 22. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். கொஸ்டின் நம்பர் 9. குல்தீப் வந்து twice as efficient as Manish to do a work. Working together, they can finish the வந்து piece of work in 36 days. குல்தீப் அலோன் அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப குல்தீப்புக்கும் மனிஷுக்கும் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ட்வைஸ் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ இவர் வந்து என்ன 2 ஒர்க் பண்றான்னு வச்சுக்கலாம், இவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுவார். ஏன்னா குல்தீப் ட்வைஸ் எஃபிஷியன்ட். இப்போ மனிஷ் வந்து என்னன்னா 4 ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்க, அப்போ குல்தீப் 8 ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ட்வைஸ் இவர் பண்றது வந்து அப்படியே டபுள் ஆகும் குல்தீப்புக்கு. சரி, இப்போ உங்க ஒன் டேல வந்து என்னன்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கே 2 ஒர்க்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒரு ஒர்க். இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒன் டே பண்ற மாதிரி எடுத்துக்கலாமே. இப்போ இந்த ஒன் டேல 2 பேரும் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? குல்தீப் வந்து ஒரு நாள்ல வந்து 2 ஒர்க் பண்றாரு, மனிஷ் வந்து ஒரு நாள்ல ஒரு ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒரு நாள்ல 2 பேரும் சேர்ந்து 3 ஒர்க் முடிப்பாங்களா? நம்ம எவ்வளவு டேஸ் கொடுத்துருங்க? 36 நாள்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப 36 டேஸ்ல இவங்க வந்து எவ்வளவு ஒர்க் முடிச்சிட்டாங்க? 36 இன்டு 3 மல்டிப்ளை பண்ணா அதுதான் வரும். அப்ப 108 ஒர்க் வந்து என்ன முடிச்சிருக்காங்கன்னா 36 டேல வந்து 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப அவன் கேட்கறது குல்தீப் மட்டும் எவ்வளவுனா, இப்ப ஒன் டேல வந்து என்னன்னா குல்தீப் மட்டும் ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்க, 2 ஒர்க் பண்ணுவார்ல, ரைட்? 2 ஒர்க் வந்து என்ன பண்றாரு? இப்ப மொத்த ஒர்க் டன் எவ்வளவு இருக்குன்னா 108 ஒர்க் இருக்கு, சரிங்களா? இந்த 108 ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிக்கும்? இது நம்ம எக்ஸ்னு வச்சுனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும் லாஸ்ட் எண்ட்ல? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 108/2 வரும். இப்போ 2ஆல அடிச்சோம்னா டேரக்டா சொல்லலாம் 54 டேஸ்ல வந்து என்னன்னா இவர் இந்த 108 ஒர்க்கை வந்து என்ன முடிச்சிருவாரு தனியா பண்ணா. ஆனா சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 36 நாள்லயே வந்து 2 பேரும் முடிச்சு. ஆன்சர் 54 டேஸ். கொஸ்டின் நம்பர் 10. ஏ கேன் வந்து என்னன்னா 2 மச்சஸ் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பி பிளஸ் சி டுகெதர் கேன் டூ. ஸோ ஏ அண்ட் பி வந்துன்னா டுகெதர் டு பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து 7 ஹவர் 12 மினிட்னு சொல்லியிருக்காங்க. சி மட்டுமே வந்து 36 ஹவர். அப்போ பி வந்து என்னன்னா தனியா பண்ணும்போது எவ்வளவு நேரத்துல வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பிளஸ் பி டுகெதர் டு பீஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல பண்றாங்கன்னா 7 ஹவர்ஸ் 12 மினிட்ஸ்ல பண்றாங்க. நான் எல்லாத்தையுமே என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ்ல மாத்துறேன், சரிங்களா? இப்போ நான் ஹவர்ஸ்ல மாத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? எஸ் ஏ1 இருக்கும். இந்த 12 வந்து என்னன்னா 12/16 எழுதும். நம்ம ஏதாவது அடிக்க முடியும்னா அடிக்கலாம். ஸோ ஓராறு ஈராறு 12, பைத்தாறு 60, ஓரன் 2, ஐ 2 10. அப்ப என்ன நிக்கும்னா 7 பிளஸ் ஸோ 1/5 இருக்கும். ஸோ இது எதா மாதிரி மாறும்? 30 ஸோ 7 35 பிளஸ் 1 வந்து 5 வரும். அப்ப என்ன 36 வந்து என்ன 5 வரும், சரிங்களா? இது வந்து என்ன ஒன் சைடு இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 36/5 இருக்கு. இது நம்ம இதையும் அடிச்சோமே, என்ன அடிச்சோம்னா 7 வந்து 2 ஒன்று வரும். இப்போ 7.2 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சி மட்டும் எவ்வளோ? 36 ஹவர்ஸ் இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல எழுதுவேன் ஏ பிளஸ் பி வந்து என்ன 7.2 ஹவர்ஸ். நான் எல்லாமே ஹவர் சொல்லுவேன், நம்ம டேஸ் மாற்றலாம். அப்புறம் வந்து ஹவர்ஸ் கொண்டு வரேன். டேஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா ஈக்குவட்டா ஈஸியாக வந்து என்னன்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 7.2 டேஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சி வந்து 36 டேஸ்ல வந்து பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுன்னா 36 நான் எடுத்துக்கிறேன். ஒர்க் டன் மொத்தமா ஒர்க் பண்றதுக்கான அவங்க பண்ண ஒர்க் டன் அப்படின்னு. ஸோ எல்சிஎம்ல, சரிங்களா? அந்த 7/2 36 இருக்குல்ல, அதாவது ஒரு நாள்ல வந்து என்னன்னா இவர் 5 ஒர்க் பண்ணாதான் 7.2 டேஸ்ல வந்து 36 ஒர்க் பண்ண முடியும். இப்ப 36 டேஸ் வந்து ஒன்று பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணாதான் வந்து 36 நாள்ல 36 ஒர்க் வந்து என்ன பண்ண முடியும், சரிங்களா? இது 5 ஒர்க், இது வந்து 1 ஒர்க். இப்ப நமக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு நாள் ஒன் டே வந்து இந்த 3 பேரும் சேர்ந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோ ஒர்க் பண்றாங்க? 6 ஒர்க் பண்றாங்களா? ரைட். அதே வந்து என்ன இந்த ஒன் டேல வந்து என்ன ஏ பிளஸ் பி வந்து என்ன எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? 5 ஒர்க் பண்றாங்களா? ரைட். அதே மாதிரி வந்து என்ன சி ஒன் டேல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்றாங்க. இப்பதான் வந்து என்னன்னா ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா இந்த ஏ வந்து என்ன கேன் டூ ஹச் மச்சஸ் வந்து என்ன ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பி பிளஸ் சி டுகெதர். அதாவது இது எதை ஈக்குவேட் பண்ணனா ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி அப்படின்னு வந்து சொல்லலாம்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ஒர்க்கை ஏ வந்து ஈக்குவேட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீன்னா நம்மளுக்கு சி மட்டும் தனியாக பண்ற ஒர்க் வந்து 1, ஓகேங்களா? இப்ப பி வந்து என்னன்னா ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து பண்றது 5 ஒர்க். நான் அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா என்ன பண்ணுவேன்? இப்ப பில வந்து 2 ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் சேர்ந்து ஒன் டேல வந்து 5 ஒர்க் பண்றாங்கன்னா மிச்சம் இவங்க ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அப்ப ஈக்குவட் ஆகுதான்னு பாருங்க. 3 = 3.
அப்ப என்ன மீன்னா, இப்ப இந்த 1 டே பி வந்து என்னன்னா எத்தனை ஒர்க் பண்ணுவாரு? 2 ஒர்க் பண்ணுவார் ரைட்டா? ஸோ 2 ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கான மொத்த ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்னா 36 ஒர்க் டன் இருக்கு சரிங்களா? 36 ஒர்க் வந்து நமக்கு முடிக்கணும். அப்ப எத்தனை நாள் இவர் வந்து முடிப்பாரு? அப்ப இது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம்ல. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எக்ஸ் என்ன ஈக்குவல் வரும்? 36 வந்துன்னா 2ன்னு வரும். இப்ப அடிச்சோம்னா என்ன வரும்? 18ன்னு வரும் சரிங்களா? அதாவது 18 டேஸ். இது நம்ம ஹவர்ஸ்ல சொல்லணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 ஹவர்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா? நான் ஏன் ஹவர்ஸ்ல டேனா நம்ம டக்குன்னு வந்து மைண்ட்ல நிக்கிறதுக்காக சொல்றது. 18 ஹவர்ஸ்ல வந்து என்னன்னா வி மட்டும் வந்து என்ன முடிச்சிடும். ஆன்சர் என்ன சொல்றேன் 18 ஹவர்ஸ். இது கொஞ்சம் வந்து என்னன்னா டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் அந்த ஃப்ளோவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கேட்ச் இங்க தான். ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணா 10 கொஸ்டின் பார்த்தல. தெரிஞ்சது 10மே வந்துன்னா ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் வந்து நான் சொல்றேன். நான் நல்லாவே டைம் எடுத்தது. ஒன்னையும் பார்த்து அனலைஸ் பண்ணி சில இதுல வந்து நிறைய இதுல வந்து கேட்ச் இருந்துச்சு சரிங்களா? அது எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ எல்லா ஷிஃப்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. சில ஷிஃப்ட்ல ஈஸியா இருக்கும், சில ஷிஃப்ட்ல வந்து என்ன மாத்திரும். ஸோ அதனால ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளவு தூரம் வந்து என்ன சால்வ் பண்ணிட்டே வாங்க. நம்மளுக்கு ஈஸியான கொஸ்டின் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து சால்வ் பண்ணி சில சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டைம் எடுக்கிற மாதிரி தோணுச்சுனாவே ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிருங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் வந்து என்னன்னா ஸ்கிப் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாஸ்டா ஆன்சர் வந்து என்னன்னா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? கொஸ்டினையும் ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ அடுத்த ஷிஃப்ட் நம்மளோட ஷிஃப்ட்டோட வந்து அடுத்ததுல 11 டு 20. ஸோ இந்த இது வந்து எப்படி கேட்டிருக்கான்னு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.